ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் அள்ளி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணிட்டுருப்பாங்க. ஹீரோ ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அதே மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கே தெரியாமல் ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஹீரோ அவன் வேலை செய்கிற ஓனருடைய ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருப்பாங்க. போகிற வழியில் நிறைய சம்பவங்களும் இருக்குது, வில்லங்களாம் நிறைய பேர் வருவாங்க. இவங்களெலாம் தாண்டி எப்படி அவங்க வந்து மீண்டும் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய காஸ்டியூம் பார்த்தாவே இது நடிச்சிருக்க ஹீரோயின் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதேமாதிரி வில்லத்தனமான ஒரு சில காரியமாக நடக்கும், அது நல்லாவே இருக்குது. இவங்க ஆரம்பத்தில் லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து போகிறது, அவங்கள்ட்ட ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனால ஈஸியாக நம்ம கூட கனெக்ட் ஆக முடியுது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபி சூப்பரான சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஓரளவு நல்லா கொண்டு போகிறாங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. இவங்க அதே அப்படியே அந்த ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது நிறையா பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் முடியும் இவங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்போ அழகாக முடிஞ்சதுன்னு பார்ப்பாங்க. இன்னொரு பிரச்சனை வரும். இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக ஒரு ட்ரிப் போவாங்க. அவங்களெல்லாம் தும்சம் செய்கிற காட்சியெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி ஆகும். என்னடா இவங்க கூட தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து கொண்டு வந்துடுறாங்க. படத்தோடைய மைனஸ்னு பார்த்தாவே இது மாதிரி கதைகள் நம்ம ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். அதே அளவு தான் இருக்குது. ஒரு சில சீன்ஸ்லாம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் வருது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் மிடில் இன்னும் கொஞ்சம் சீன்ஸில் கொஞ்சம் புதுமையாக கொடுத்துருக்கலாம். ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்துருக்கலாம். ஒரு ஏனோ தானோ தான் விட்டுட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.